என்னவோ அது எல்லாத்துக்கும் இருக்குது. முயற்சி வேணால் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் இருந்த இப்போ உங்களை மாதிரி தானே நாங்களும் இருந்திருப்போம். இப்போ விட்டுருப்பா. ஆரம்பத்தில் சாமிக்கிட்ட போய் சந்திக்கிற காலத்தில் உங்களை மாதிரி தானே இருந்திருப்போம். அப்போ அன்னைக்கு அந்த முயற்சி இல்லாமல் போய் நின்று அதை ஜெயிச்சிருக்க அதை பண்ணியிருக்க முடியுமா? புரியுதானே சொல்கிறது? அப்போது அந்த வாய்ப்புகள் எப்படி உருவாகுதுங்கிறது அது கிடையாது. நம்ம முயற்சி எப்படி இருக்கணுங்கிறது தான். அதுக்கு உதாரணம் இப்போ நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இப்போ நான் மகாவை எடுத்துக்கோங்க. மகா என்ன 1008 பிறவி எடுத்து இப்போ தான் வந்திருக்கிறா பூமிக்கு. அவருக்கு எப்படியோ ஒரு வாய்ப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து உள்ளே வந்துட்டா. ஆனால் அந்த வைராக்கியம் அவள்கிட்ட இருக்குல்ல? இருக்கு சாமி, இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு சாமி. அவங்க அண்ணனுக்காக அவ்வளோ வைராக்கியமாக இருந்துச்சு அந்த குழந்தை. சாதிச்சிருக்கா இல்லையா? அவள் பெத்த அவங்க அம்மாவால் முடியல, அவங்க அப்பாவாலேயும் கூட முடியல. அந்த மாதிரி வரணும்ல. அதுக்கப்புறம் வேணால் ரெண்டாவதுல வேணால் தொடர் உறிஞ்சி ஏதோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படி போயிட்டலான்னு சொல்லலாம். முதல்ல யாராக இருந்தாலும் நிலைமை அதுதானே. புரிஞ்சுதா? அப்போ அது என்ன, அதுக்காக வேண்டி நம்ம எல்லாமே இல்லை உங்களுக்கு அந்த பிரார்த்தனை இருக்குது, நீங்கள் அதுக்காக பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது அது ரெண்டாவது பட்சம் தான். அதெல்லாம் முதல் போய் நம்ம ஒரு இடத்துக்குள்ளே நுழையிறதுங்கிறது எல்லாருக்குமே அந்த சிக்கல் தானே. அப்படி சொல்ல போனால் இதுக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி வால்பாறையில் பெரிய சண்டை போட்டேன் ஒரு நாகம்மா கோயிலில் போய். நின்றுட்டுருக்கீங்களே உறங்க வருது இந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வந்து ஏதோ சொன்னதுக்கு தான் இல்லை ஆன்மீகத்துக்கு. ஆமாம், அந்த அம்மா பெரிய சண்டை போட்டுச்சு, எல்லாம் கிட்ட சொல்லிச்சு. நான் அந்த அம்மா நீ இந்த இவளை இப்படியே அவங்க அப்பா வீட்டுக்கு விரட்டி விட்டுட்டீங்கன்னா நீ நல்லா இருப்பா, இல்லைன்னா நீ சீரழிவு வச்சங்க சுமப்பா அப்படின்னு சொல்லிச்சு. நீ எல்லாம் ஒரு சாமி, நீ எல்லாம் உனக்கு நாங்கள் பசேரி வந்து உனக்கு தினமும் 3 முட்டையை வாங்கி வேற வச்சு 9 நாளாக உட்காந்துக்கிட்டு இருந்தா நீ பொண்டாட்டியை விட்டுட்டு போன்னு சொல்கிறேன்னு சண்டை போட்டேன். நீ சொல்கிறத கேட்க மாட்டேன், 18 வருஷம் கழிச்சு எங்களை தேடித்தான் நீ வரப்போகிற, எங்கே போயிடன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா. அதே மாதிரி அந்த மூத்த பொண்ணு கரெக்டாக 18 வயசு வரும்போது நான் கணக்க முடிக்கல விழுந்துட்டேன்ல. புரிஞ்சதா? அப்படி சில விஷயங்களெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறது மாதிரி இல்லை கிடையாது. இவ்வளவு இருந்துமே அந்த ஒரு இது ஆனதுக்கு அப்புறம் தானே உள்ளே போக முடியும். சரியா? அது காலகட்டங்கள் சரி அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் அது இருக்கா? ஆனால் இருக்குது. அந்த முயற்சி, அதுக்கான உள்ள வேகம். பொதுவாக மனசில் சஞ்சலமே இருக்கக்கூடாது. சஞ்சலப்பட்டு ஒரு விஷயத்தை தேடினால் அது சரியான நிலைப்பாட்டில் நமக்கு தெரியாது. தெரியல. போகணும்னு ஆசையெல்லாம் இருக்குது. எங்கே போகணும்னு அதெல்லாம் தேடி பார்க்கணுன்னு ஆசையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அது தெரியாமல் தான் அப்படியேட்டு விட்டுறது. பேச இங்கே சுடுகாடு எங்கே இருக்குண்ணா? ஆமாம் சார், தேடி பார்க்கணும் ஆசை இருக்கா? ஒன்றும் இல்லை. இப்போ அந்த அம்மா சொல்லுது இல்லையா, அதாவது பாதம் தெரியும், பெருசாக தெரியும் சொல்லல. இவ்வளோ பெரிய பாதம் யாருக்கு இருக்குது, எங்கே இருக்குது, அதை அப்படியே விடக்கூடாது. இவ்வளோ பெரிய பாதம் யாருக்கு இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, யாருக்கு யாருக்கு யாருக்குன்னு அப்படியே தொடுத்து போயிருந்தேன்னா அது எங்கன்னு தெரிஞ்சிடும். விடக்கூடாது எதுவுமே. இப்போ நீங்கள் இன்னும் கூட சொல்கிறேன், இப்போ நீங்கள் தப்பி தவறி அப்படி ஒரு நிலையை பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து தியானத்தில் ஒரு கொஞ்சம் தேர்ச்சி பெறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் கட்ட சாய்ஸ் உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னால் கலர் தான் வரும். நீ சொல்லிட்டுங்கிறதுக்காக அடுத்த வாரம் வந்து எனக்கு கலர் வந்துச்சுன்னுலாம் சொல்லக்கூடாது. சரியா? அது சும்மா ஒரு நாள் நாயை வரட்ட சொன்னீங்கல்ல, அதுக்கு அங்கே தியான குடியில் உட்காந்துருந்தேன்ல, அந்நேரம் தான் அதை திடீர்னு உட்காந்து நாயை விரட்டிட்டு அந்த செடியை பாழாக்கிடுதோ என்னமோ நானும் கூட படுத்துட்டேன். அன்னைக்கு தெரிஞ்சு அந்த கலர் கலராக புரியுதா? உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுறீங்கன்னா கண்ணு முன்னாடி கலரு மேகம் மாதிரி வரும். இருமா, மேகம் மாதிரி வரும். சரியா? மேகம் மாதிரி வருதுங்கன்னொன்னே அது நம்ம இன்னும் கவனிக்கணும், கண்ணை திறந்துடக்கூடாது, கவனிக்கணும். கவனிச்சு இன்னும் இப்படி வருது, இது எங்கேருந்து வருது, எப்படி வருது, அப்புறம் அது அப்படியே உருளும். அந்த மேகம் மாதிரி எப்படி வர்றது, அப்புறம் அப்படியே உருளும், உருண்டு 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 போகும். அப்போ உன்னால் முடிஞ்சா இன்னும் அதுவும் எங்கே போகுதுன்னு கூட பார்க்கலாம். முடியலைன்னா எரிச்சிடலாம். மறுநாள் அதே எண்ணத்தோடு உட்காரணும்.
இது உருண்டு போச்சே எங்கே போச்சு அந்த எண்ணத்திலே உட்காரணும். அதுதான் தேடுதல். தேடுதுன்னா எப்படி தேடுதல்ங்கிறது கிடையாது. புரிஞ்சதா? அது எப்படி உருண்டு போச்சு, எங்கே போச்சு, அது மேகமா தண்ணியா? ஆனால் உருண்டு போகும்போது தண்ணி மாதிரியே தெரியும். ஆமாம், அது தண்ணியா மேகமா, எப்படி எங்கே போச்சு அப்படி அது மேலே போகும்போது அது ஒரு இடத்துக்கு போய் சேர்றது மாதிரி இருக்கும். அங்கேருந்து என்ன பண்ணும், ரவுண்டாக வளைய மாதிரி சர்ன்னு வரும். புரிஞ்சதா? இது எங்கேருந்து வருது அப்படின்னு அதை கவனிக்கணும். அப்படிதான், அதுதான் தேடுதல். எங்கேருந்து வருது கண்ணை முடிக்காமலே அப்படியே அது எங்கன்னு அப்படியே பார்த்தோம்னா அப்படியே போகும். இந்த கடல் அலையில் வாழைக்குமரி தியானம் சொல்லுவாங்க. வாழைக்குமரி சொல்லுவாங்க. சரி, வாழைக்குமரியா நீ இப்போ? நான் இல்லைப்பா, அந்த தியானம் பண்ணையில் அவங்க வருவாங்களா, அது ஒரு தடவை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை அது நீ எங்கே தியானம் பண்ண அப்படி வந்தாங்க? நான் முன்னாடி ஒரு கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க, கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு தடவை அந்த கடல் அலை மாதிரி வந்து ஒரு பொண்ணு அந்த இதுலேருந்து வர மாதிரி அது வெள்ளை அழகா. சரி, அப்படிலாம் ஜோஞ்சவளுக்கு இப்பயே ஜோய முடியல. நான் கேட்கேன், அன்னைக்கெல்லாம் அப்படிலாம் புரிஞ்சுனே வந்துச்சுங்க, இப்பயே பண்ண முடியலன்னு கேட்கேன். இப்போ டென்ஷன். வீட்டுக்காரர் விட்டு வேலைக்கு போயிடாருண்ணா. அப்பவும் அவங்க இல்லை, வீட்டுக்கார டென்ஷனில் ரூபா டென்ஷன் அந்த மாதிரி வரும். அந்த வளையம் வந்துச்சுன்னா அங்கேருந்து வரும், அப்புறம் இங்கேருந்து நம்மகிட்ட போகும். நம்மகிட்ட போகும்போது கலராக போகும், கலராக போகும். இது இங்கேருந்து போகிறது தான் ரொம்ப தூரமாக போகும். அதை பிடிக்கிறது தான் ரொம்ப நமக்கு கடினம். விடாமல் போகணும், அது பின்னாடியே போகணும். எங்கே ஓடுது. அது தான் அவன் சொந்த வீட்டுக்கு போகும். சொந்த வீட்டில் போய் அப்படி கதவை திறக்கிற மாதிரி தெரியும், டப்புன்னு மாறிடும். அது உங்கள் அனுக்கிறதும் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது சார். நீங்கள் ஏதாவது அனுக்கிறதும் பண்ண சொல்லிட்டாரு, அனுக்கிரகம் இல்லாமல் விட்டு சொல்லி கொடுங்க. அது முயற்சி பண்ணி பார்க்கணும். உடனே அனுக்கிரகம்னு என்ன, எனக்கு வாயில் எப்படித்தான் வருது. நாய் விடாத வாழ ஒரு திரைக்கு நம்ம வந்துச்சுக்கிட்டோம்.